ஹே காய்ஸ், போன மாதம் எங்கள் வீட்டில் ஒரு 3-4 சம்பவம் ஆகிப்போச்சிங்க. ஷேப்பு நல்லா இருக்கே, ஆசையாக தண்ணி குடிக்கலான்னு வாங்கின ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் 3 வாங்கினோம். 3 பேர் இருக்கமா இல்லையா? இவங்களுக்கு தான் ஏதாவது நல்லா இருந்தால் பிடிக்காதுல்ல. சொல்லி வச்ச மாதிரி அவங்களோட 2 பீஸையும் அவங்களே உடைச்சாங்க. அம்மா கழுவுறன்ட்டு எடுக்கும்போது சொடக்கட்டின்னு போட்டு உடைச்சாரு. நீ உடைச்சா நான் இருப்பேனா அப்படின்ட்டு 3-4 நாள் கழித்து அவரோட போட்டு உடைச்சிட்டாரு. என்னோடது மட்டும் பத்திரமா இருக்குது. ஸோ இப்போ எனக்கு தனியாக அதில் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு மாதிரியாக இருக்குது. அது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல அழகாக ப்ளூ கலரில் ரவுண்டாக ஒரு கிளாக், ஒரு சின்ன கிளாக், அழகான கிளாக்கு டைம் சொல்லிக்கிட்டு இருந்தது. ஒன்றுமே பண்ணலைங்க. லேசாக காற்றடிச்சிச்சு, சொடக்கட்டிருன்னு அது விழுந்து உடஞ்சி போச்சு. இது என்னடா அது, கண் தேஞ்சி போச்சு, காது தீஞ்சி போச்சுங்கிற மாதிரி ஒன்றா உடைய ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இப்படின்னு பார்த்தா, நாங்கள் ரொம்ப பிஸியாக இருந்ததில் ஒரு 6 மாதமாக எங்களோட பெட்ஷீட்டு மாற்றணும்னு மாற்றலை. ஐயாவோட பெட்ஷீட்டை அன்றைக்கி அவரோட ரூமுக்குள்ளே எதிர்ச்சியாக போய் எட்டி பார்க்குற தண்டி ஓட்டை. தூங்கும்போது உள்ளே இப்படி காலை விட்டு பிச்சு இருக்கேன். ஸோ எங்கள் பெட்ஷீட்டும் சின்னதாக அங்கே டேமேஜஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி நாங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், தண்ணி குடிக்க கிளாஸு, நேரம் பார்க்க கடிகாரம், போத்திட்டு படுக்கிறதுக்கு பெட்டில் விரிக்கிறதுக்கு அந்த பெட்ஷீட்டுகள், அது இதெல்லாம் பிலோ கவர்ஸ் எல்லாம் வாங்கணும். ஸோ நாங்கள் இப்போ ஒரு பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6:30. இங்கே பார்த்தீங்களா, அங்கே தான் தலை திரும்புது. ஸோ அந்த பழக்க தோஷம். ஸோ 6:30 ஆகிவிட்டது. ஸோ சூரியன் அப்படியே மறைஞ்சி சூடெல்லாம் கொஞ்சம் உஷ்ணமெல்லாம் கம்மியாகிற அந்த டைமில் இப்போ நாங்கள் ட்ரெயின் எடுத்து மாலுக்கு போய் கடையாக ஏறி பல ஐட்டங்கள் வாங்க போகிறோம். எதுக்கு தனியாக போவாங்க, நீங்களும் வாங்க, மலேசியாவை சுற்றி காட்டின மாதிரி ஆயிரும்ல. ஸோ நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். இதுதான் என்னுடைய ஒரு சாதா அவுட்ஃபிட்டு. மாலுக்கு வந்தாலும் நான் மோலூட்டி மாதிரி வருவேன் அப்படின்ட்டு பாருங்க, ஷூவெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அங்கே இன்னொருத்தன் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கான். இப்போ எல்லோரும் வந்த உடனே நம்ம வண்டி எடுத்துகிட்டு, இங்கே இருக்கிற மலேசியாவில் இருக்கிற பெரிய பணக்காரர் கூட அவ்வளோ எக்ஸ்பென்சிவான வண்டி வச்சுருக்க மாட்டார். நாங்கள் வச்சுருக்கிற வண்டி இருக்குல்ல, அது எத்தனையோ பில்லியனா, அரசாங்கத்துக்கு தான் தெரியும், எங்களுக்கே தெரியாது. அது பார்க்கிங்குக்குன்னு தனியாக ஒரு ஸ்டேஷன் கட்டி விட்டுருக்கோம். அவர் வருவார், அப்படியே வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு போவார். ஸோ மலேசியாவிலே காஸ்ட்லியஸ்டான வண்டி வச்சுருக்கிற ஒரு குரூப்புன்னா அது நாங்கள் தான். அது பெரிய நீட்டமுங்க. லிமோசின் ஒரு இவ்வளோ இருக்குமா? இது ரொம்ப நீட்டத்துக்கு இருக்கும். ஸோ அதில் ஏறி தான் போகிறோம். பார்த்தீங்களா, அடுத்த ஆள் வந்துட்டார். எப்போயுமே நான் ஃபஸ்ட்டு ரெடி ஆவேன், இவர் செகண்டு. அவர் இஷ்ட டைமுக்கு வருவார், நான் வர்ற இஷ்ட டைமுக்கு தான் வருவேன், அப்போ தான் போகணும்ன்ட்டு. ஓகே, ரெடியா? போகலாமா? கைஸ் பார்த்தீங்களா, முடியெல்லாம் வெட்டினோடனே ரவுடி மாதிரி கையை தூக்கி விட்டுக்கிட்டாரு. இவருங்க கௌசிக் ரவுடியாக இவர். முடி வெட்டுனா இவனுக்கு திமிரு வருதுங்க. எவ்வளவு திமிரு, எவ்வளவு மண்டாக்கானா. தாங்க டோக்கன் கலெக்டர். இன்றைக்கி மிஸ்ட்டு தான் டோக்கன் கலெக்டர். நான் வந்து காலையில் வந்தால் தான் நான் டோக்கன் பண்ணுவேன். 6 மணிக்கு மேலே நான் டியூட்டி ஆஃப். எதாக இருந்தாலும் மிஸ்ட்டு தான். நைட் டைம் மாலுக்கு வாரதும் ஒரு வைபாக தான் இருக்குது. நைட் டைம் மாலு நல்லா இருக்குது. அந்த நம்ம எப்போ வந்தாலும் வெயிலுக்குள்ளே தான் வர்றது, ஆனால் இப்போ நல்லா இருக்குது. காய்ஸ், இப்போ நாங்கள் போகிற கடைக்கு பேர் நோக்கோ. அதாவது அதுக்கு பேரே 2 வெள்ளி கடை. 99% நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலுமே அது டூரிங் தான். இந்த பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு மலேசியா வந்த டைம் நம்ம விஜய் சித்தண்ணா வந்திருந்தார். ஸோ நாங்கள் அடிக்கடி வர்ற இடம் உங்களுக்கு காட்டுவோமே வாங்க. டூரிங் கேட்டுக்கு இவ்வளோ இதெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நோக்கோ
எதை எடுத்தாலும் பாருங்கள் டூரிங் கேட்டால். முதல் இருந்ததை விட இப்போ நிறைய வெரைட்டி புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்க, ஒரு ஹேண்ட் வாஷ் எடுப்போமா? அது ராயல் ஜெல்லி ஹேண்ட் வாஷா? கை வள லாஸ்ட் டைம் சிட்ரஸ் எடுத்தோம். இது ஷாம்பு ஒன்று போட்டிருக்கு, ஹேண்ட் வாஷ்னு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது ஷவர் ஜெல் தான். ஹேண்ட் வாஷ் அங்கே இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் என்ன தான் பண்ணுறது? லெமன் ஆல்ரெடி எடுத்துட்டோம். லெவெண்டர் இருக்குது. லெவெண்டர் எடுப்போமா? ஸ்ட்ராபெரி இருக்குது. சரி கைஸ் பாருங்கள், இது வந்து டூரிங் at 50 cents. பர்பிள் லெவெண்டர் எடுங்க காய்ஸ். இங்கே வந்தாலே இந்த ஏஸ்தட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எதை பார்த்தாலும் எடுக்கணும் போல் இருக்கும் பாருங்க. பார்த்தீங்களா, பொம்மையெல்லாம் வச்சுருக்காங்க. சரி வாங்க, முதல் நம்ம அந்த கப்பை எடுத்துருவோம். நீங்கள் உடச்சிங்களே கப்பு, முதல் வந்ததை எடுத்துட்டு அப்புறம் வேறு ஏதாவது இருந்தால் பார்ப்போம். இங்கே பாருங்களேன், இது வந்து ஸ்டீலு. ஆனால் இது வந்து அந்த டேபிள் ஏதோ ஹோல்டரு. ஆனால் அது பாருங்கள், அந்த ஃபோக் ஸ்பூன் அந்த இதில் இருக்குது. நல்ல டிசைன். இல்லைங்க, அந்த கப்பை தேடுங்க, டைமண்ட் கப்பு. அதோட நல்ல அழகான கப்பெல்லாம் வந்திருக்கே. அந்த டைமண்ட் கப் இருக்கான்னு பாருங்கள், பின்னாடி வேறு ஷேப்பில் எடுப்பேன். அதான் ஃபுல்லாக கப்ஸு பிளேட்ஸு. எதையும் தட்டி விட்டு உடச்சிடாதீங்கிறா. இருக்கா? இருக்குது. ஆனால் கப்பு வந்து 2 ரிங்கெட் இல்லை, அது 5 ரிங்கெட்டுன்னு மாற்றிட்டாங்க. பட் ஸ்டில் நம்ம அதை வாங்கி தான் ஆகணும். நாங்கள் தேடி வந்த கப்ஸு எங்கே இருக்குது? இதாக இருக்குது. அதே கப்பு, ஷேப்பு லைட்டாக சேஞ்ச் ஆகுது. இந்த கலர் தான் உடைஞ்ச கலர். ஷேப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது ஷேப்பே இல்லை, அது நல்லா இருந்தது, உடைச்சிட்டாங்க. இதுவும் அது ஒன்றா? இது கொஞ்சம் வெயிட்டாக நல்லா இருக்குது. ஆனால் இது உங்களுக்கு உடைக்க நல்லா இருக்கும். இதில் தண்ணியை ஊற்றினா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இவர் கண்டிப்பாக தூக்கும் போது சிறக்குன்னு போட்டுருவார். வாங்கினா 3 வாங்கணும். அப்போ அந்த ஷேப் இல்லையே. பரவாயில்ல, இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா இது வந்து ஒரே ஷேப்பில் ஒரே மாதிரி தானே இருக்குது. அந்த ஒரே ஷேப்பில் இருக்கிறத வாங்குவாங்க. காய்ஸ், இவ்வளோ தூரம் செலவு பண்ணி வந்துட்டான், வாங்காமல் போக முடியுமா? உடையாமல் 2 எடுத்து கூடையில் போடு. 1 இது அழகாக இருக்குது டிசைன். பார்த்தீங்களா, மிஸ்டி ஒன்றா எடுத்து வைக்கிது பயத்தில். ஏன்னா இது லைட்டாக, இது கொஞ்சம் திக்கு நம்ம அங்கே இருக்குது. ஆனால் இப்படி வைக்கிற பரவாயில்லையா? பரவாயில்ல. பிளேட்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். நல்லா பார்த்துக்க. ஒன்ஸ் broken considered sold. உடஞ்சா அதை அந்த பேக்கில் கட்டி தந்துடுவாங்க. நம்ம உடஞ்ச பீஸ் தான் வீட்டுக்கு எடுத்து போகணும். மெதுவாக உருட்டிக்கிட்டு போ. காய்ஸ், இந்த கடையில் இந்த 2 ஐட்டத்துக்கு இவ்வளோ பெரிய கூடை, அதுக்கு 3 பேர். உடைச்சா வாங்கி தானே ஆகணும். ஸோ இந்த கடையில் அவ்வளோதான். இனி அடுத்தது மிஸ்டர் டிஐஒய்னு ஒரு கடை இருக்குது. அங்கே தான் நாங்கள் கிளாக் வாங்க போகணும். வாங்க போவோம். வாங்க, உங்களுக்கு சாப்பாடு ஐட்டங்கள் காட்டுறேன். மலேசியன் சாப்பாடு. இதெல்லாம் நூடுல்ஸ் ஐட்டமுங்க. எதையோ பார்த்துட்டான், கேட்க போகிறான்.
பார்த்தீங்களா குசும்பை பார்த்தீங்க வேணுமா? சும்மா சுவாரத்தை போட்டு பார்க்குறேன். இதில் போய் நான் இருட்டில் தடவி விட்டுறது. பாருங்க அங்கே எவ்வளோ நம்ம இது இப்போ பார்த்துட்டு போகிறோம். ஐயா கண்ணாடி எடுத்து போட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. எடுக்கிறதுன்னா இது இல்லை வேணாம் நான் சும்மா அடுத்தவங்க காட்டுறதா இருக்கேன். கண்ணாடி வச்சுருக்காங்க 2 பேரும், நான் போட மாட்டேன். இங்கே நம்பி நானும் ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்தேன், யூஸே பண்ணுறது. நான் போயிட்டான், மறுபடியும் அங்கே போயிட்டான். இதுதான் மேக்கப் ஐட்டமா என்னன்னே தெரியாது. லிப்ஸ்டிக்கு நான் இதை வாசிக்கிறேன். என்னங்க வியட்நாம் ஷீட் மாஸ்க்குன்னு பார்த்தா விட்டமின் ஷீட் மாஸ்க். கண்ணும் தெரிய மாட்டேங்குது. வயசாயிருச்சோ. பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த ஃபுட் ஐட்டத்தை காட்டுவோன்னு பார்த்தா இவர் பின்னாடி தனித்தனியாக ஒரு இடத்துல நின்று வந்துக்கிட்டு இருக்கேன். ஓ பாருங்கள், புதுசாக வெஜிடபிள்ஸ் வேறு போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே 2 ringgit 50 cents ஏற்ற மாதிரி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. முதல்ல இந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரிலாம் உள்ளே இல்லைங்க, சின்னதாக ஒரு கடை மட்டும்தான் இருந்தது. இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், என்னென்னு தெரியுதா? மீனோட தோலில் நாசலிமா சம்பல் செஞ்சுருக்காங்க. இது மீன் தோல் சம்பல். மீன் தோல்ல எல்லாம் சம்பல் செய்கிறாங்க பாருங்கள். இது ஜிஞ்சரில் செஞ்ச கேண்டி, அந்த இஞ்சி ஷேப்லேயே இருக்குது. இந்த கடையில் அவ்வளவுதாங்க. நம்ம இப்போ பில்லை போட்டுட்டு போய் கிளாக்கு வாங்குவோம் வாங்க. கிளாஸ் எல்லாம் ஒழுங்காக பேக் பண்ணி தான் தர்றாங்க. காய்ஸ், ஏதோ ஃப்ரீயாக போட்டிருக்காங்கன்னு வந்தால் ஃப்ரீயாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விடுவாங்களா? நம்ம காசு கட்டலைன்னா கூடயே வந்து விடுவாங்களாம். எவ்வளவு நேக்காக மிரட்டுறாங்க பாருங்களேன். மிரட்டல்லையே காமெடி பண்ணுறாங்களாம். ஃப்ரீ என்ன ஃப்ரீ? ஃப்ரீயாக உங்களை வண்டியில் ஏற்றி போய் ஸ்டேஷனில் விட்டுருவோம். இஃப் யூ டோன்ட் பே. எவ்வளோ டீசெண்டாக மிரட்டுறாங்கன்னு பாரு. ஆக்சுவலி எதுக்கு நீங்கள் காசு கொடுக்காம போகணும்? எங்கே போனாலும் காசு கொடுத்தே வாங்குங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த கடைக்கு போவோம். ஸோ இது வந்து எல்லா ஹார்ட்வேர் ஐட்டங்கள், வீட்டுக்கு தேவையான அத்தனை ஹார்ட்வேர் ஐட்டங்கள்லாம் இங்கே கிடைக்கும். வாங்க போய் பார்ப்போம். இந்த கிச்சன் ஐட்டம் எதை பார்த்தாலும் எனக்கே ஆசை வருது, இவங்களுக்கு ஆசை வராதா என்ன? இந்த பாருங்கள், இந்த ஏர் டைட் கண்டெய்னர், அது இது, இந்த கடுகு டப்பா, சீரக டப்பா, ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே இருக்குமுங்க. டவலு, பெட்ஷீட்டு, லொட்டு லொசுக்கு. இங்கே பார்த்தீங்களா அந்த கண்ணாடி முதற்கொண்டு இருக்குது. என்ன டிசைனில் கண்ணாடி இருக்குன்னு பாருங்கள். அங்கே கண்ணாடி பார்த்தாரு, இப்போ தொப்பி பார்க்குறாரு. இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம். அங்கே பாருங்கள் அவங்க பண்ணுற வேலையை பாருங்களேன். அதான் பின்னாடி ஃபுல்லு. எந்த பக்கம் வாங்குது? அதான் வரல. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஹூலா ஹூப். இதா எனக்கு பிடிக்கும். பார்த்தீங்களா, போர்ட்டபுள் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்குது. நம்ம மட்டும் அப்பார்ட்மெண்ட்டில் இல்லாமல் ஒரு தனி லேண்டு வீட்டில் இருந்துருந்தோம்னா இன்னும் இதில் ஒரு 3 வாங்கி குளிச்சிருப்பேன் போயிட்டு உள்ள. சரி, இப்போ கிளாக்கு தடுங்க. கிளாக்கை தவிர எல்லாம் பார்க்குறாங்க. கடை இல்லைங்க, கடல். இதில் போய் எந்த செக்ஷனை எங்கே தேடுறதுன்னு தெரியல. அங்கே இன்னும் போய்கிட்டே இருக்குது. சரி வாங்க, முதல்ல நான் கிளாக்கை தேடிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறேன். காய்ஸ், அங்கே இருக்குது பாருங்கள், வெரைட்டி ஆஃப் கிளாக்ஸ். நமக்கு ரொம்ப பெருசு வேணாம், ஒரு அளவுக்கு. காய்ஸ், ஜஸ்ட் இமேஜின், இது ஒரு ரெண்டம் ஷாப். இங்கே வந்து விலை பார்க்கும்போது ஒரு கிளாக்கை தொட்டால் நான் 90s போயிட்டேன். நான் டக்குன்னு கிளாக்கை அங்கே உடைச்சிட்டு வரவே மாட்டேன் இந்த பக்கம் திருப்பி. இதுதான் போன முறை வாங்கி நம்ம இந்த சைஸ் தான் எனக்கு பிடிக்கும். குட்டி சைஸ் எடுப்போம். இந்த சைஸ் தான் எடுத்தோம். பெருசுனாலும் ஓகே தான். மணியை தான் காட்டும். இதை தத்துவம் சொல்கிறாரு பாருங்க, எந்த டிசைன் எடுத்தாலும் அது மணியை தான் காட்டுமா.
இந்த ஆரஞ்சு நல்லா இல்லையா? இல்லாட்டி அந்த ஆரஞ்சு. இதில் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது, அதில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆப்பிள் வந்து இப்போ புதுசாக ஆரஞ்சு கலர் ஐஃபோன் விட்டுருக்காங்களா, அதனால் இப்போ ஆரஞ்சு கலர் ட்ரெண்டிங்கில் இருக்குது. நமக்கு ஐஃபோன் தான் வாங்க முடியலை, க்ளாக்கையாவது அந்த கலரில் வாங்குவோம். 3 ஆரஞ்சு இருக்குங்க. அதில் இது வந்து ரிஜெக்ட், ஏன்னா எனக்கு க்ளாக்குன்னா வட்டமாக இருந்தால் தான் பிடிக்கும். அப்போ இதை எடுப்போம். இது கொஞ்சம் ஒரு 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 கிளாஸி லுக்கு, இது ஒரு காமிக்கல் லுக்கில் இருக்குது. எதை எடுக்கிறது எனக்கு காய்ஸ் எது நல்லா இருக்குன்னு பாருங்கள். கார்ட்டூன் ஒரு கிளாஸ் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்குது. அது சின்ன குழந்தைங்க ரூமுக்கு தான் நல்லா இருக்கும். அப்போ எனக்கு வாங்கிக்கணும். ஒன்றுமே வேணாம், வாங்க வீட்டுக்கு போகணும். இவனை போய் குழந்தைங்கிறான் பாருங்க. சரி மிஸ்டர் இதை எடுங்க. முன்னுக்குள்ளதை எடுத்துருங்க. உடையாமல் எடுத்துருங்க, அது கவர் இல்லை முன்னாடி. செக் பண்ணிக்கோ. அந்த ஆரஞ்சு தான் எனக்கு வேணும். இல்லை அவங்க அங்கே முன்னாடி செக் பண்ணுவாங்க. ஓகே அவங்களுக்கு. இது ஓகே. ஓகே கவுண்டருக்கு போனால் அவங்க பேட்டரி போட்டு அதை செக் பண்ணி காட்டுவாங்க. பேட்டரியும் பார்ப்போம், அப்போ வாங்கிட்டு போயிடலாம். ஒரே பேட்டரி காய்ஸ் என்னங்க போய்கிட்டே இருக்கு. ஸோ அவ்வளவுதாங்க. இப்போ இதுக்கு தேவையான பேட்டரியை வாங்கிட்டு கிளம்புவோம். கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு க்ளாக் இல்லாமல் நாங்கள் இருந்து. இப்போ தான் வாங்கணும்னு இருந்துருக்கு. பார்த்தீங்களா புது ஐஃபோன் கலர். பேட்டரியும் வாங்கியாச்சு. காய்ஸ் வாங்கி விட்டோம். அடுத்தது இப்போது ஓட்டையாகி கிழிஞ்சு போன பெட்ஷீட் வாங்கணும். அதுவும் 3rd ஃப்ளோரில் தான் கைசன் அப்படிங்கிற ஒரு கடையில் இருக்குது. இப்போ நாங்கள் 3rd ஃப்ளோரில் தான் இருக்கோம். அந்த கடையை தேடுவோம். தேடவே தேவையில்லை, அந்த தெரியுது பாருங்க. இந்த கடைக்கு நாங்கள் எப்போ வந்தோம் தெரியுமா? லாஸ்ட்டாக போன கிறிஸ்மஸுக்கு வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வாங்கிட்டு போனோம். வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தும் 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கோம் பாருங்கள். எனக்கு இங்கே பிடிச்சதே இந்த ஹவுஸ் டெக்கரேஷன்ஸ், இந்த ஃபேக் பிளான்ஸு. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன சொல்லுங்கள், அங்கே இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸ் தான். பாருங்களேன், இதெல்லாம் வீட்டில் சொந்த வீட்டில் மாட்டினா எப்படி இருக்கும். சொந்தமாக ஒரு வீடு வாங்கி இந்த பூவு, இந்த ஆர்ட்டு இதெல்லாம் வாங்கி அடுக்கணுமுங்க. போவா இது கக்கஸில் வைக்கிறது. எனக்கு என்ன தோணுது தெரியுமா, இதெல்லாம் விலை குறைவாக இருக்கிறதுனால இதை வாங்கிடுவோம், வீடு அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரி வாங்க, பெட்ஷீட் எந்த பக்கம்னு தெரியல. ஆஹா, இங்கே பாரு, காப்பேட்டை பாரு. இதாண்டா காப்பேட்டு. ஐயோ, புஷு புஷு புஷுன்னு இருக்கு. கைஸ் பாருங்க. இந்த பில்லோ செம்மையாக இருக்கு. ஐயோ, இந்த பில்லோவை தொட்டு பாரு. கழுத்து வெடிக்காது. நம்ம ஒன்று வாங்கினேன் பெருசா, செம்ம சாஃப்ட். ப்ரைஸ் எவ்வளவு தெரியுமா? பாரு, 63.90. கலர் சரியில்லை. இதான் இந்த குயில்ட். இதெல்லாம் குயில்ட்டு நம்ம இங்கேயே பார்த்து வாங்கலாம். பிரிண்டட் குயில்ட் இதெல்லாம். நீங்கள் எதை பார்த்தாலும் ஆசையாக இருந்தால் என்னங்க பண்ணுறது. இதெல்லாம் குயில்ட்டு பாருங்க. ஆஹா, ஃபிட்டட் ஷீட்ஸ். இந்த ப்ளூ நல்லா இருக்குல்ல, லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ தான் எனக்கு பிடிக்கும். இது என்ன, இது சிங்கிள். எங்ககிட்ட இருக்கிறது ஒரு கிங் பெட், ஒரு குயின் பெட். ஸோ அந்த சைஸுக்கு தான் பார்த்து வாங்கணும். இதில் ஒரு ஸ்கை ப்ளூவை நான் தேடிட்டு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கிறேன். வாங்க வந்தது என்னமோ பெட்ஷீட் தான், ஆனால் அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா 2-3 ஐட்டம், அந்த சீப்பு அதெல்லாம் நல்லா இருந்ததா பார்க்க வாங்கிட்டோம். சரி, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி விட்டோம். 3 கடை ஏறி இறங்கிட்டோம். நம்ம டெய்லி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறதா
வெளியே வந்து வாங்கி பார்க்குறது வித்தியாசமாக தான் இருக்குது. ஒரு காலத்தில் எல்லோரும் கடைக்கு தான் போவாங்க. இந்த ஆன்லைன் வந்ததில் கடைக்கு வர்றது வந்து இப்போ வெளியே வந்து சாமான் வாங்குறது வித்தியாசமாக பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ஓகேங்க, நம்ம இப்போது வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் போடுவோம். பெட்டுக்கு புதுசு பெட்ஷீட் மாற்றணும், அந்த ஐஃபோனோட க்ளாக்கும் போடணும், எல்லாம் போய் இப்போ வீட்டில் செட்டப் பண்ணுவோமா? போமா? எல்லோரும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற டைம் தானே, ட்ரெயின் கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. அதனால தான் இந்த ட்ரெயினை விட்டுட்டு நாங்கள் அடுத்த ட்ரெயினில் போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம். இன்னும் 4 minutes ட்ரெயின் வந்துடும். ஐ எம் வெரி எக்ஸைட்டட். எதுக்குன்னா இப்போ வீட்டுக்கு போய் புது க்ளாக்கு, புது பெட்ஷீட்டு, அப்புறம் என்ன வாங்கியிருக்கோம், புது தண்ணி கிளாஸு, உடனே புது சீப்பு, அந்த சீப்பில் உடனே தலை வாரணும், தண்ணியை ஊற்றி குடிக்கணும், பெட்ஷீட்டை விரித்து மேலே படுக்கணும், உடனே போய் டைம் பார்க்கணும். செஞ்சுட்டு கையை கழுவணும். ஹேண்ட் வாஷ் வாங்கியிருக்கோம்ல, எல்லாம் முடிச்சுட்டு அதில் கையை கழுவிட்டு தின்னுவிட்டு படுத்துடணும். அதோட vlog முடியும். இப்போ நீங்களும் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு இங்கேயே பாய் சொல்லியிருப்பேன், பட் வாங்கின ஐட்டங்களை உங்களுக்கு அது என்ன பண்ணுறோம்னு காட்டணுமா இல்லையா? அதுக்காக நீங்கள் வீடு வரைக்கும் வாங்க. வந்து பெட்ஷீட்டெல்லாம் விரிச்சதுக்கப்புறம் உங்களை பாய் சொல்லி அனுப்பி வைக்கிறேன். ஒரு மாதிரி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வர்ற வழியில் ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, ஒரு ஃபேமிலி, ஒரு மலேசியன் ஃபேமிலி திடீர்னு வந்து கை கொடுத்தாங்க. 3 பேரையும் ஒட்டுக்கா சேர்த்து வச்சு பார்த்துருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். என்ன சந்தோஷமான விஷயம்னா, நாங்கள் இந்த ஏரியாவில் தான் இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் எங்கே இருக்கா எப்படி இருக்கோம்னு தெரியாது. அம்பாங்கங்க, அதாவது நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தூரம். அவங்க ஃபேமிலி, அவர், ஒய்ஃபு, அவங்க 2 குழந்தைங்க அடிக்கடி இந்த ஏரியாவில் சாப்பிட்றதுக்கு வர்றாங்க. எதுக்கு? எப்போயாவது நம்மளை பார்த்துட மாட்டோமான்னா, எனக்கு என்னடா இது, அம்பாங்கிலேருந்து நம்மளை பார்க்குறதுக்கா ஒரு ஃபேமிலியே வந்திருக்காங்களே அப்படின்ட்டு பேசணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்களா பிரதர், உங்கள் பேரை கேட்க மறந்துட்டேன். வெரி வெரி சாரி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோதான், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ உங்களை நாங்கள் எதிர்பார்க்கல. திடீர்னு வந்து நீங்கள் நிறைய பேர் பேசியிருக்காங்க, பட் எங்களை பார்க்குறதுக்காகவே அம்பாங்கிலேருந்து வந்து போகிறீங்க ஒரு 4 தடவைன்னும் போது, என்னடாது நம்மளுக்கும் இப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அதான் பாருங்களேன், ஏன்னா திடீர்னு பேசும்போது எங்களுக்குமே என்ன ஏதுன்னு ஒரு ஷாக்கில் தானே இருக்கிறது. அதனால நான் பேர் கேட்கல, சாரி. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. என்னென்ன ஐட்டம் வாங்கி வந்திருக்கோம் அப்படிங்கிறத இப்போ காட்டிட்டு போயிட்டு எல்லாத்தையும் மாற்றிடுவோம். கமா. ஓகே, ஒரு ஐட்டம் பாருங்க காய்ஸ். இதான் நாங்கள் ஃபைனலாக வாங்கின அந்த பெட்ஷீட்டோட கலர். கிங் 1, குயின் 1, க்ளாக்கு, அப்புறம் இன்னொரு சீப்பு இருக்கும், அதையும் எடுங்க. பார்த்தீங்களா, இந்த பெரிய சீப்பு இவங்களுக்கா, இந்த குட்டி சீப்பு எனக்கு. பார்த்தீங்களா, உடைக்கிறதுக்குன்னே 2 கிளாஸு. ஹேண்ட் வாஷை கூட ஸ்மெல்லை பார்ப்போம். நல்ல ஸ்மெல் தான் வருது. அப்புறம் அந்த க்ளாக்கை வந்து இங்கே மாட்டணும். நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து ஆணி அடிக்க முடியாது, அதனால் இந்த ஹுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த ஹுக் என்னடான்னா, அதில் ஒட்டி 12 hours அது நல்லா ஒட்டுனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏதாவது அதில் வெயிட் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதை இப்போ ஒட்டுவோம். க்ளாக்கை வந்து காலையில் மாட்டுவோம். மற்றபடி மற்ற எல்லாத்தையும் நம்ம இப்போ பெட்ஷீட்டை தான் முக்கியமாக இப்போ போடணும். சரி, இப்போ முதல்ல அந்த கப்பில் எனக்கு தண்ணி கொடுங்க. புது கப்பில் தண்ணி குடிச்சு பார்க்கணுமா இல்லையா? கடைசியாக வேலையை முடிச்சுட்டு கையை கழுவு. சீப் அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். தீவு காட்டு. மொட்டை மண்டையை சீவலாம். பரவாயில்லையா, முடி சீவனோடனே பொம்பளை ஆகிட்டேன். அப்போ இந்த சீப்புக்கு ஒரு மகிமை இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்களேன், அழகாயிட்டேன் நான். என் அழகின் ரகசியம் கைசன் சீப்பு. எனக்கு அந்த கடை ரொம்ப பிடிக்குமுங்க. நிறைய க்யூட்டான ஐட்டங்கள் நிறையா இருக்குமா. ஸோ அந்த கடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது தான் வி ரியலைஸ்ட், அங்கே போய் 1 வருஷம் ஆகுதுங்க. லாஸ்ட் கிறிஸ்மஸுக்கு போய் டெக்கரேஷன் ஐட்டம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம். இன்னும் 1 வாரத்தில் உடைய போகிற கப்பில் தண்ணி குடிக்கிறேன் நான். கண்டிப்பாக உடைப்பாங்கங்க. நான் முதல் வாங்கின கப்பை விட கொஞ்சம் டார்க் கலரும் ஷேப்பு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது, நல்லா இருக்குது.
இப்போ நீ குடி தண்ணி புது கப்பில். புது கப்பில் தண்ணி குடிக்க நிற்குது. புது கப்பில் தண்ணி குடித்தா இனிக்குதா இவருக்கு? மிஸ்டி புது கப்பில் தண்ணி குடிக்கிறாங்க. கசக்குது. ஓகே, இப்போ முக்கியமான வேலை பெட்ஷீட்டை மாற்றணும். அப்புறம் உங்களுக்கு நாளைக்கு காலையில் க்ளொக்கை மாட்டிட்டு கையை கழுவி காட்டுறேன். சரியா? அதோட முடிஞ்சு போச்சு. சீப்பெல்லாம் தலையெல்லாம் சீவி காட்டியாச்சு. முதல் நம்ம இந்த ஹுக்கை ஒட்டிடுவோம். அப்போ தான் 12 ஹவர்ஸுக்கு டைம் சரியாக இருக்கும். காய்ஸ், முதல் இந்த இடத்துல தான் இருந்தது. ஸோ அதே இடத்துல தான் ஒட்ட போகிறோம். நல்லா தேய்ச்சி ஒட்டி விட்டாதான் நல்லா ஒட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 9:30. ஸோ இனி நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கா ரவுண்டாக 10 மணிக்கா வந்து போட்டோம்னா சரியாக இருக்கும். ஏன்னா 12 ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் அதில் வெயிட் ஏற்றணும். சரி, இப்போ போய் நம்ம பெட்ஷீட்டை போட்டுருவோமா? பெட்டை புதுசாக்குவோம். எங்கள் பழைய பெட்ஷீட்டோட லட்சணத்தை நீங்கள் பார்க்கவே வேணாம். ஒரே அடி எல்லாத்தையும் சரக்குன்னு இழுத்துருங்க. எல்லாத்தையும் எடுத்து கீழே போடு. அப்பாடா, இவரை இனி குப்பையில் போட்டுற வேண்டியது தான். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது கிங். ஓகே, மனத்தில் மயங்கிட்டேன். நல்லா இருக்கு. இது வந்து ஃபிட்டட் பெட்ஷீட் தான். ஸோ அப்படியே போட்டு விட்டா ஓகே. ஆஹா, நல்லா இருக்கு. கிங் சைஸ் பெட்டு டன். இப்போ கௌஷிக்கோட பெட்டு குயின் சைஸு. அதை போய் ஃபில்அப் பண்ணுவோம் வாங்க. இவர் செய்த சாதனை என்னங்கிறது இங்கே பாருங்க. அந்த பக்கம் பிடிச்சி கிழிச்சு பார்ப்போம். ஆஹா, காலை கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான். படுக்கும்போது காலை அதுக்குள்ளே போட்டு இதுக்குள்ளே போட்டு பிச்சு விட்டான் பாருங்க. தூக்கி குப்பையில் போடாது எல்லாத்தையும் கொடுங்க. சுவாஹா, கௌஷிக்கோட பெட்டும் ரெடி. இப்போ நாங்கள் சாப்பிட்டு படுத்துட்டு காலையில் எந்திரிச்சு 12 மணி நேரத்துக்கு அப்புறம் கடிகாரத்தை மாட்டி கையை கழுவிட்டோம்னா வீடியோ நிறைவடையுது. உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். த நெக்ஸ்ட் டே. காய்ஸ், 12 ஹவர்ஸ் லேட்டர் இப்போ தான் நாங்கள் இந்த க்ளொக்கை மாட்ட போகிறோம். ஸோ க்ளொக்கை மாட்டி கையை கழுவிட்டோம்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஸ்வாகா பண்ணிடலாம். க்ளொக்கை மாட்டுவாங்க. பார்த்தீங்களா? இதுக்கு நாங்கள் பேர் வச்சுருக்கோம் ஐஃபோன் கிளாக். இப்போ ஆரஞ்ச் கலர் தான் ட்ரெண்டிங்கு. அதனால தான் ஐஃபோன் கிளாக்குன்னு பேர் வச்சுருக்கேன். அப்பா, இப்போ தான் நல்லா இருக்குது. முதல் பழக்க தோஷத்தில் டக்குன்னு இங்கே தான் பார்ப்போம். எம்டியாக இருக்கும்போது எரிச்சலாக இருக்கும். என்ன சார் பழகுன ஒரு டைம் பார்க்குற இடம்ல. இப்போ திருப்பி பார்த்தா நல்லா ப்ளீச் அப்படின்னு டைம் காட்டுது.